ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க நைட்டு 11 மணிக்கு? மாவு அரைச்சுக்கிறேன் மாமா. எது நைட்டு 11 மணிக்கு மாவு அரைச்சுக்கிறியா? உன் கடமை உணர்ச்சி ஒரு அளவே இல்லைன்னா? படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அரிசி ஊற வச்சேன் மாமா. ஈவினிங்கே அதை ஒரு 9 மணிக்கு அரைக்கணும்னு நினைச்சேன். அப்படியே பார்த்து தூங்கி விட்டேன் மாமா. அப்புறம் கனவுலதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் சரி ஏஞ்சி வந்து அரைக்கலாம், காலையில டிஃபனுக்கு ஆகும்னு வந்துட்டேன். விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன ரொம்ப கனவுல வந்துச்சா? அடைக்கிறது கூட கனவுல வந்ததான் ஏஞ்சி வந்து அடைப்பியா நீ? செம போ, சான்ஸே இல்ல. ஆமா ஆமா, நான் வேற எங்கேயோ இருக்க வேண்டியோ, இங்க வந்துட்டேன். நான் பண்றது. ஆமா ஆமா தெரியும், நீ எங்கேயோ இருக்க வேண்டியதுதான். உன்னெல்லாம் கீழ்பக்கத்துல இருக்க வேண்டியோ, இங்க வந்துட்டு நைட்டு நான் அலுமல் பண்ணிட்டு இருக்கேன். நீ கனவுல உன் ஃப்ரெண்டு திவ்யா வந்து கூப்பிடுறாங்கன்னு கதவு தந்து வெளில போயிடாத சரியா? இந்த பில்டிங்ல வெளியில பேய் சுத்துதான், பிசாசு சுத்துதான், எல்லாம் சுத்திட்டு இருக்குதான் சரியா? பாத்துக்கோ. நைட்டு 11 மணிக்கு மாவாடினது ஒரு குத்தமா? பேய் இருக்குதுன்றாங்கோ, பிசாசு இருக்குதுன்றாங்கோ. கம்முன்னு போய் துப்டி ஏத்தி போட்டுன்னு பார்த்து தூங்கிடுவேன். இருக்கின்றானுங்க பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க பயந்தா குளி. மாவாவது ஏதோ பயத்தோட காலையில போடுறேன். அதையே சாப்பிட்டு பழகிட்டு போய் தூங்கலாம்.